வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி தோசை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எப்பவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு போர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 மிளகா, ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதோட 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேங்க. தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியை 4 தக்காளி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பும் இதில் போட்டுடலாம். ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி விட வேண்டியதில்லை, சிம்மில் வச்சிங்கன்னா. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் விட்டு வேக வச்சுக்கலாம். குழைய வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா நம்ம இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால் ஒரு பாதி அளவு வெந்தால் கூட போதும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்க நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போதுங்க, இந்த அளவு வெந்தது போதும். நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ வந்து தோசை நல்லா கிறிஸ்பாக வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறோம். அது கடலை மாவு டேரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் இப்படி ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, கட்டி இல்லாமல். இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுதை வந்து மாவில், தோசை மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோடு கலந்து வச்சுருக்க நம்ம கடலை மாவையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவு பதத்தில் இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம நார்மல் தோசை எப்படி ஊற்றுமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாங்க. கடலை மாவு போட்டிருக்கிறதுல ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் வருங்க இந்த தோசை. ஆயில் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சேன்னு பாருங்கள், கார்னரில் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்ட்டு. மூடி வச்சோன்னா நம்ம அந்த ஆவி பட்டு தக்காளி வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் ஆகிடும். அதனால் மூடி போடாமல் வேக வைக்கலாம். இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, நல்ல ஸ்பைசியான கார சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.